Number 20, 21, 29. இதுதான் பிதாஸ் ட்ரிப்ளெட் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ ஏ ஆங்கிள் இஸ் திஸ், பி ஆங்கிள் நைன், சி ஆங்கிள் திஸ். எல்லாமே ஏ ஆங்கிள் தான் வச்சுருக்கோம். சைன் ஏ ஈக்குவல் டு ஆப்போசிட் பை number 20, 21, 29. இதுதான் பிதாஸ் ட்ரிப்ளெட் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ ஏ ஆங்கிள் பி ஆங்கிள் நைன், சி ஆங்கிள் திஸ். எல்லாமே ஏ ஆங்கிள் தான் வச்சுருக்கோம். சைன் ஏ ஈக்குவல் டு ஆப்போசிட் பை number 20, 21, 29. இதுதான் பிதாஸ் ட்ரிப்ளெட் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். So A and is this. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பேப்பரில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெஸ்ட் நம்பர் 9. டெஸ்ட் நம்பர் 9ல் உங்களுக்கு ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் கொஸ்டின். சரியா? ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் கொஸ்டின் பொறுத்தவரை கான்செப்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். பட் அவங்க டயக்ராம் அது சென்டென்ஸாக கொடுக்கும்போது உங்களுக்கு லென்த்தியாக தான் இருக்கும். ஸோ அதை ஃபாஸ்ட் ரீடிங் பண்ணிவிட்டு என்ன கொஸ்டினுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இமீடியட்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். சரியா? ஸோ கான்செப்டில் நீங்கள் வந்து தடுமாறுறீங்கன்னா இட்ஸ் ஃபைன். பட் கான்செப்டில் ஒன்றுமே கிடையாது. எல்லாத்துலேயும் வந்து tan θ தான் மேக்ஸிமம் வரப்போகுது. ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தான் அதனுடைய
ரேஷியோ. ஸோ கொஷினை நீ கரெக்டாக உள்வாங்கிட்டு உள்ள அடிச்சிங்கனாவே ஆன்சர் வந்துடும். பார்த்துக்குங்க. பெரிய கொஷினாக இருக்குன்னு கொஞ்சம் பயப்பட வேண்டாம். கொஷின் பெருசாக தான் இருக்கும். ஃபாஸ்ட் ரீடிங்லேருந்து அதை ரெக்டிஃபை பண்ணுங்க. வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். A person standing on a road near to a mall. He was 1 to 15 meter away from the mall. அப்படின்னா ஒரு மால் இருக்கு, அங்கேருந்து ஒரு 1.25 கிலோமீட்டர் 1 to 15 மீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் வெளியில் இருக்கான். ஏபிள் டு see the top of the mall, which is top of the tree நடுவில் இருக்கான், which is 60 meter. ஓகே, 60 meter away from this. ட்ரீயோட ஹைட் 20 தான். ஓகே ஓகே, இப்படி இருக்கு. இது மாலு, ஏபி இஸ் த மாலு, சிடி இஸ் தி ட்ரீ, பர்சன் வந்து இங்க இருக்கான் பி. ஸோ வாட் இஸ் தி ஹைட் ஆஃப் தி டவர், வாட் இஸ் த டால் ஆஃப் மால்? ஓகே கேட்குறான். ஓகே, ஸோ கன்சிடர் ட்ரையாங்கிள் ஏ, இது டி, சரி ஏ இல்லை, பிசிடி. பிசிடி வச்சு ட்ரை பண்ணீங்கன்னா tan theta equal to, let's take this is theta, tan theta equal to 20 upon 60, which is nothing but 1/3. இதே தான் இங்கேயும், ஹைட்டு டிவைட் பை திஸ் லென்த், which is equal to h upon 1 to 15. இது வந்து 3 ஆல் டிவைட் பண்ணால் 405. ஹைட் ஈக்குவல் டு 405. ஓகே, கொஸ்டின் கரெக்டாக ரீட் பண்ணிட்டு சிம்பிளாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. Question number 2. A pole stands vertically on a road which goes north-south direction. PQ are 2 points towards north and north of the pole. Okay, such that PQ is the ஒரு pole இருக்கு, Pங்கிற பாயிண்ட் எங்க இருக்கு, Qங்கிற பாயிண்ட் எங்க இருக்கு. Okay, this distance is B. Fine. This angle is alpha, this angle is beta, this is H, this distance is B. இது டைரக்ட் ஃபார்முலா ஒன்று இருக்கு. ஃபார்முலா வந்து என்னன்னா H into இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிள் cot beta minus cot alpha equal to this distance. இது போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ABPQ, இந்த ட்ரையாங்கிள் ABP, இதில் வந்து tan alpha என்ன, H by BP. So what is BP? H cot alpha. H cot alpha. Okay. Similarly, triangle ABQ, அதில் tan beta என்ன, H by B plus BP. அங்கே போட்டீங்கன்னா what is H? What is B plus BP equal to H cot beta. Okay. What is BP? This is. What is B? அது அங்கே எடுத்துட்டு போனீங்கன்னா H cot beta and H cot alpha. Okay. H காமனாக எடுத்துட்டீங்கன்னா cot beta minus cot alpha. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மட். இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் லெட்ஸ் டேக் B. இது பீட்டா ஆங்கிள், இது ஆல்ஃபா, திஸ் ஹைட்டு, தென் H டைம்ஸ் இன்டூ cot beta minus cot alpha. இது ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். அப்படியே நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 3 வாங்க. A point 12 meter above the water level, the angle of elevation at the top of the hills is 60 degree. ஒரு பாயிண்ட் இருக்கு above the water level 12 மீட்டர், டாப் ஆஃப் தி ஹில் வந்து 60 டிகிரி இருக்கு, 60 டிகிரி. ஓகே, and the angle of depression of the base of the hill, இங்க இருந்து இந்த பாயிண்ட் வந்து 30 டிகிரி. ஓகே, வாட் இஸ் ஹைட் ஆஃப் தி இதுன்னு கேட்குறான். சரியா? ஓகே, நவ் 12 meter above the water level. ஸோ இது 12, இது 12 தான் இருக்க முடியும். சரியா? நீங்களே ஒரு பேர் கொடுத்தீங்க ABCDE. ட்ரையாங்கிள் AED பொறுத்தவரையிலும் tan 30 என்ன, 12 upon ED. What is tan 30? √3, 1/√3. ED is what? 1/√3. √3 அங்கே போயிடும். ED is 12 √3.
ED 12√3 னா இதுவும் 12√3 தான். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ACB ACBல tan 60 என்ன வரும்? CB upon 12√3. What is this? The √3. √3 into 12√3 போட்டினா இது 36 ஆயிடும் CB. So CB equal to 36. This is 36. Fine. What is the height of the hill கேட்குறோம். கேர்ஃபுல்லாக டீல் பண்ணும் லாஸ்ட் லைன் எப்பயுமே. ஓகே, ஹைட்டுங்க இது மட்டும் ஹைட் இல்லை, இது வரலாம் ஹைட் தான். சரியா? இது 12, இது 36. 36 ஆப்ஷனில் இருக்கும். ஆன்சர் இஸ் 48. 36 plus 12 is 48. Next. Question number 4. A point A and B are to ground on the ground opposite side of the tower. ஒரு டவர் இருக்கு, அந்த டவர்ல ஆப்போசிட் சைடுல A and B இருக்கு. இங்கே இங்க இருக்கு, B இங்க இருக்கு. சரியா? Let's take this is C and D. A is closer foot to tower by 42 meters. This is closer ஆகும். Let's take this is A, this distance is B. Okay, இந்த B க்கு A க்கு உள்ள distance தான் 42. B க்கு A க்கு உள்ள distance தான் 42. The angle of elevation top of the river from A is 60 degree, B is 45 degree. Okay, so triangle BDC எடுத்துக்கங்க. tan 45 என்ன வரும்? CD upon B ன்னு வரும். What is CD? இப்போ this is tan 45 is 1. இப்போ CD என்ன? B. இது அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்த லைன் வாங்க. இந்த triangle ACD வச்சுக்கோங்க. ACD ல என்ன? tan 60 என்ன வரும்? tan 60 is CD upon A ன்னு வரும். CD tan 60 is √3 √3A. CD ங்கிறது B. CD ங்கிறது B கண்டுபிடிச்சாச்சு. சரி. B minus A equal to 42. So B we know that is √3 A minus A is 42. A காமனா எடுத்தீங்கன்னா 42 upon √3 minus 1. மேலே இங்கே √3 plus 1 மல்டிபிள் பண்றோம். அப்படி பண்ணீங்கன்னா இது 22 வரும். 2 1 கேன்சல் ஆயிடும். 21 மேலே 21 into √3 plus 1. இது 1.73 2.73. So 2.73 into 21 எவ்வளோ வந்தது? 372 towards 6. Then height of the tower தான் கேட்கலாம். நம்ம B தான் கண்டுபிடிக்க போறோம். சரியா? B கண்டுபிடிச்சாவே போதும். ஏன்னா B தான் ஹைட். ஓகே, A தான் கண்டுபிடி. ஏவுக்கு நீங்க சரி இந்த மாதிரி கொஸ்டின்ல A B இன் டர்ம்ஸ் ஆஃப் B கண்டுபிடிக்க போறோம்னா ஏவெல்லாம் நீங்க தேவையில்லாம கண்டுபிடிச்சிட்டு இருக்காதுங்க. நான் பண்ண தப்பு பண்ணாது வேண்டாம். ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏனா Bனா Bயோட நிறுத்திக்கங்க. ஸோ வாட் இஸ் A? B by √3. ஸோ இந்த இடத்துல B minus B by √3 into 42 போட்டுக்கலாம். B காமனா எடுத்தீங்கன்னா √3 minus 1 upon √3 வரும் equal to 42. Okay, B equal to 42 √3 upon √3 minus 1. மேலே இங்கே √3 plus 1 மல்டிபிள் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது A plus B A minus B போட்டிங்கன்னா கீழே 2 வரும், மேலே 21 ஆகிடும். 21 √3 plus 1 வந்துடும். சரியா? இது 2.73. இதில் உள்ள √3 மல்டிபிள் பண்ணுங்க. 21 into 3 plus √3 வரும். ஓகே, this is 1.7. இது 4.7. அப்போ 4.73 into 21 அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. will get 473 6 4 9. So 99.33. That is approximately 4. Okay, next question வாங்க. Question number 5. A clock tower stands on a crossing a road which is point on the north-south and east-west direction. PQ are as the point on the roadside due to north, east, west, west respectively, where the angle of elevation of the top of the tower are respectively alpha, beta, gamma and delta. What is PQ upon R square? Okay, இது முதல்ல இது விஷுவலைஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகே, கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் மாதிரி தெரியும். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸி தான். ஓகே, என்னன்னு பார்ப்போம்.
இங்க ஒரு பாயிண்ட் 4 டைரக்ஷன் 4 பாயிண்ட் இருக்கு. லெட்ஸ் டேக் திஸ். இது அரையில் இருக்கு. P, Q, R, S, நார்த் சவுத், நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட் 4 டைரக்ஷன்லையும் 4 பாயிண்ட். இந்த கிராசிங் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்ல இருந்து ஓன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இப்படி வந்து ஒரு டவர் இருக்கு. இப்படி இப்ப இந்த டவர்ல இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த டவர்ல நான் இது வந்து நார்த் போல்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து இப்படி நீங்க யோசிக்கலாம். அதே மாதிரி இந்த டைரக்ஷன் வந்து யோசிப்போம். இந்த டைரக்ஷன் ஒவ்வொரு இடத்துலையும் யோசிக்கும் போது அந்த ஆங்கிள் வந்து ஆல்பா பீட்டா காமாவும். முதல்ல இங்க வருவோம், பேஸ்ல வருவோம். பேஸ்ல பாத்தீங்கன்னா டிஓ டிக்யூ ஸ்கொயர். டிக்யூ ஸ்கொயர் என்ன வரும்? டிஓ ஸ்கொயர் பிளஸ் கியூஓ ஸ்கொயர், பிகாஸ் இட்ஸ் அ பர்பெண்டிகுலர். இது அதான் பிக்யூ ஸ்கொயர். ஓகே, ஆர்எஸ் ஸ்கொயர் என்ன வரும்? ஆர்எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர்ஓ ஸ்கொயர் பிளஸ் எஸ்ஓ ஸ்கொயர். இது வரப்போகுது. சரியா? ஃபைன். இப்போ இந்த பாயிண்ட்ல ஒரு பர்பெண்டிகுலர் லைன்ல லெட்ஸ் டேக் ஏ. இதுதான் வந்து டவர். இது நான் வந்து 3 டைமென்ஷன். அது அந்த பாயிண்ட்ல 3 டைமென்ஷன்ல ஹைட்ல இப்படி இருக்கு. நான் உங்களுக்கு இப்படி போட்டதுனால நீங்க தனியா எடுத்துட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஓ இருக்கு, ஏ வந்து டவர், ஓஏ இஸ் டவர், பி பாயிண்ட் இங்க இருக்கு. இந்த ஆங்கிள் தான் ஆல்பா. இந்த ஆங்கிள் ஆல்பா. ஓகே, சரி. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த பாயிண்ட் வச்சுட்டு tan ஆல்பா எடுக்கிறேன். tan ஆல்பா என்ன? tan ஆல்பா ஏஓ அப்பான் பிஓ. வாட் இஸ் பிஓ? ஏஓ cot ஆல்பா. சிமிலர்லி இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு எடுத்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் இந்த ஆங்கிள் வந்து பீட்டா. tan பீட்டா ஈக்குவல் டு ஏஓ டிவைடட் பை கியூஓ. வாட் இஸ் கியூஓ? ஏஓ cot பீட்டா. இதே மாதிரி தெரிஞ்சு போச்சு. இதுதான் இப்படி வரப்போகுதுன்னா ஆர்ஓ என்ன வரும் அப்படின்னா இந்த இடத்துல ஆர்ஓ இஸ் நத்திங் பட், ஏன்னா இந்த இந்த ஹைட்டுங்கிறது இங்க இருக்குது, எல்லாத்துக்கும் காமன் தான். அது வந்து ஏஓ காட் காமா வரும். அதே மாதிரி எஸ்ஓ வந்து ஏஓ காட் பீட்டா வரும், காட் டெல்டா வரும். ஓகே, இது எல்லாத்தையும் இந்த வேல்யூ இது எடுத்து இங்க போடுங்க. இது எடுத்து இது இது எல்லாத்தையும் இங்க போடுங்க. எல்லாத்துலயும் வந்து என்ன? பிக்யூ ஸ்கொயர் அப்பான் கியூ ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம். பிக்யூ ஸ்கொயர் என்ன? பிஓ பிளஸ் கியூஓ. பிஓ என்ன? ஏஓ ஸ்கொயர் காட் ஆல்பா ஸ்கொயர். ஏஓ ஸ்கொயர் காட் ஆல்பா ஸ்கொயர். அதே மாதிரி கியூஓ வந்து ஏஓ காட் பீட்டா ஸ்கொயர். சிமிலர்லி ஏஓ காட் gamma square, got gamma square, AO cot delta square. எல்லாத்துலயும் AO square common, cot alpha square plus this. பார்க்கறது கஷ்டமா தான் தெரியும், பட் ஒன் டைம் போட்டீங்கன்னா ஈஸி தான் இந்த கொஸ்டின். ஓகே, டோன்ட் மிஸ் இட். ஓகே, from the point exactly midpoint of the foot of the towers P and Q, the angle of elevation of the top of tower, midpointல இருந்து top of the tower, இங்க இருந்து ஒரு பாயிண்ட், இங்க இருந்து ஒரு பாயிண்ட். இது 30 டிகிரி, இது 60 டிகிரி. சாரி, மிட் பாயிண்ட் ஆஃப் த 2 டவர் இருக்கு. ஓகே, 2 டவர், இங்க ஒரு டவர் இருக்கு, இங்க ஒரு டவர் இருக்கு. ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்ல ஒரு ஆங்கிள். இது வந்து H1 வைங்க, இது H2 வைங்க. இதுல 30 டிகிரி, இதுல 60 டிகிரி. இதுக்கு ரெண்டுக்குள்ள ரேஷியோ P ஒரு பாயிண்ட், இது Q. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல்னால இது நான் சம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இது எக்ஸ் தான். ஓகே, tan 30 என்ன? H1 by x. tan 60 என்ன? அது H2 by x. ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா tan 30
upon tan 16 வரும் left hand side. Right hand side வந்து h1 by h2 வரும். Okay. So tan 30 is 1 by root 3. Tan 16 என்ன root 3. Root 3 into root 3 வரும் 1 upon 3 ஆயிடும். Okay. Question number 5, 7. From the top of the 12-meter height of building, the angle of elevation at the top of the tree is 60 degree. The angle of depression is theta degree. 12-meter ஹைட்ல ஒரு பில்டிங் இருக்கு. அதுல இருந்து ஒரு டவர் பார்க்குறாங்க. அது வந்து 60 டிகிரியா 60 டிகிரி. கொஸ்டின் ரீட் பண்ணும்போது டக்குன்னு அந்த இது போட தெரியணும். பில்டிங்கோட ஹைட் 12 மீட்டர். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த டவர் இஸ் திஸ். இங்க இருந்து இது வந்து தீட்டா டிகிரியா. ஓகே. ஸோ சச் வே தட் 3/4 tan theta. வாட் இஸ் ஹைட் ஆஃப் த டவர் நினைக்கிறேன். டவரோட ஹைட் இதுதான். ABCDE. இந்த ட்ரையாங்கிள் மட்டும் கன்சிடர் பண்ணீங்கன்னா tan theta என்ன வரும்? tan theta equal to 12 upon DC. tan theta is 3/4 கொடுத்துருக்கோம். அப்போ DC எவ்வளோ 16 வருமா? ஏன்னா இது கேன்சல் 16 வரும். திஸ் இஸ் 16. அப்போ இது 16 தான் இருக்க முடியும். AB கண்டுபிடிக்க போறேன். இந்த ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா வாட் இஸ் tan 60? tan 60 equal to AB upon 16. So what is AB? 16√3. அது 16√3. இந்த லென்த் வந்து 12. ஏன்னா இது 12னா இதுவும் 12 தான். ஸோ இது ஃபுல் லென்த் தான் வந்து அதோட ஹைட்டு. சரி. ஸோ 16√3 + 12. 16 into 1.73. மல்டிபிள் பண்ணுறேன். 48, 112, 60. Okay. So this is 68, 7, 2. 26.68. 27.68. அதோட 12 ஆட் பண்ணா 39.68. Answer this. Next, question number 8. The ladder leaning against the wall makes an angle theta degree. ஒரு ladder இருக்கு. அது வந்து make an angle theta with the horizontal ground. Sin theta equal 12/√3. Okay. Wall இது வந்து 7.5. Then what is height of the point from the where the top of the ladder touches the wall? இந்த height என்னன்னு கேக்குறாங்க. h. Okay. So இதுல நம்ம வந்து sin theta is 12/13 அப்படின்னா tan theta என்ன வரும்? tan theta is 12 upon 5. Yeah. Sin theta is opposite by hypotenuse. Tan theta is opposite by adjacent. Okay. So 12 upon 5. Tan theta is இதுல tan theta இந்த ஈக்குவேஷன் படி tan theta என்ன? h/7.5. நம்ம 12/5 h/5 ஈக்குவேட் பண்ணீங்கன்னா you'll get it. h equal to 12 into 7.5 divided by 5. 5 கேன்சல் பண்ணீங்கன்னா இது வந்து 3 times 2.5, இது 2 times 2.5. 2 cancel 6. 6 into 3 is 18. Height is 18. Next question. Question number 9. The ladder leaning against the wall makes an angle alpha with the horizontal ground such that tan alpha is this. அதே question மாதிரி தான் இருக்கும். இது ஒன்றும் இது இல்லை. Okay. The alpha is this. ladder வந்து 5 meter அவையில் இருக்கு. What is the length of the ladder? இங்க length of the ladder கேட்குறோம். இதுதான் height. சரி. tan alpha என்ன? tan alpha is 3/4. இதுல இருந்து sin alpha என்ன? சாரி sin alpha என்ன? cos alpha போடுங்க. cos alpha என்ன? 4/5. adjacent by hypotenuse. Okay. இந்த angle படி cos alpha, let's take ABC. இந்த triangle படி cos alpha என்ன? adjacent is 5 upon AC. ரெண்டு ஒன்று தான். இது ஈக்குவேட் பண்ணிக்கங்க. 4 upon 5. 5 இங்க எடுத்துருந்து 25. 25/4 தான் AC. AC தான் கண்டுபிடிக்க போறோம். 25/4 is 6.25. Okay. Question number 10 வாங்க. From the top of the 7 meter height of the tower, the angle of depression of 2 points P and 2 opposite side of the base. Okay. ஒன்று வந்து theta, இன்னொன்று வந்து phi. இதனோட இது வந்து 75. Okay.
tan theta equal to 3 by 4, tan pi is 5 by 8. What is the distance between the P and Q? Okay, in the distance எடுத்துப்போம். Let's take A, B, C. So tan theta equal to 75 by CB, which is nothing but 3 by 4. 3 cancel பண்ணீங்கன்னா 25, CB வந்து 100 வரும். சரியா? Similarly, tan pi equal to 5 by 8. இதுல பாத்தீங்கன்னா opposite by this, that is 75 divided by BC. இது கேன்சல் பண்ணீங்கன்னா 15 வரும். So 15 8 120, this is 120. So இது 100, இது 120 and add பண்ணா 220. So answer question அதான். P க்கு Q க்குள்ள distance என்ன கேக்குறாங்க? This is P ன்னு வெச்சுக்கோங்க. Next, from the top of the 120-meter height of the lighthouse, the angle of depression of two ships opposite sides of the base. Okay, இது அதேதான். ஒன்னு ஆப்போசிட்ல 30 degree, இன்னொன்னு 60 degree. Okay, this height is 120. The distance between two. Okay, rounded கேக்குறாங்க. So in the distance alone, tan 30 is equal to 120 by this distance. Let's take A, B, C, D. Okay, the BC போடுங்க. This is root 3. 1 by root 3. So BC is what? 120 root 3. This is 120 root 3. இதே மாதிரி இது வந்து tan 60 is what? 120 upon BD போடலாம். BD equal to 120 divided by இது root 3. root 3 கீழே வந்துடும். சரியா? So in the distance into 120 by root 3, in the distance 120 root 3. சரியா? ரெண்டே ஆட் பண்ணோம். 1 by 120 root 3, this is 120 by root 3. மேலே root 3 ஆல் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா கீழே 3 வரும். 3 இது கேன்சல் 40 root 3 ஆகும். So 160 root 3 ன்னு வந்து நிற்கும். சரியா? Fine. 160 into 1.73. 16 ஆல் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 0 அப்புறம் பார்த்துக்கலாம். 3 into 16, 48. 0 அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, அல்லது 17.3 கூட போட்டு. ஓகே, 3 7 3s are 112 116. So 6 8 2 7 this. So 260 276.8 is 277. So இது ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் அப்படியே வேல்யூ போடுறதுதான். root 3 is 1.73 எடுத்துங்க. Ladder attached the wall makes an angle 60 degree to the horizontal of the line. If the lower end of the ladder is 10 meters away from the wall. Attached ஆகுது 60 meter angle, 60 angle, 10 meter. What is the length of the ladder கேக்குறாங்க. இந்த length என்ன கேக்குறான்? So cos 60 equal to adjacent divided by hypotenuse. Hypotenuse தான் இந்த length, ladder length. Cos 60 எவ்வளவு? 1/2. 1/2 2 அங்க போச்சுன்னா 20 ஆயிடும். சரியா? Simple question தான். Question number 13. Top of the broken tree touches the ground at 60 degree and top of the tree. இந்த tree வந்து touch ஆகுதான். அதாவது மரம் உறைஞ்சி கீழே தரையை தொடுது. அந்த angle 60 degree. 45 meter away from this 45 meter height of the tree. What will be the total height of the tree? Total height na முதல்ல இந்த height என்னன்னு கேக்குறான். சரியா? முதல்ல இது உடைஞ்ச போர்ஷன், இது உடைஞ்ச மிச்ச போர்ஷன், இது உடைஞ்ச போர்ஷன் அங்க இருக்கு. சரியா? இப்போ வாங்க tan 60 என்னன்னு பார்ப்போம். tan 60 is h by 45. So 45 root 3 அதான் வந்து h. ஓகே, இப்போ இந்த லென்த் என்னன்னு பார்ப்போம். tan 60 சாரி sin 60 போட்டீங்கன்னா 45 root 3 upon the hypotenuse. Okay, this is root 3 cancel, இது 45. Tan 60 is opposite by hypotenuse. This is h by, this is 45 root 3. Just a minute. Sin 60 is, this is okay, correct now. Okay, h equal to 45 root 3. இது வந்து sin 60 is root 3 by 2, which is equal to
45 root 3 upon this hypotenuse. The root 3 cancel 2 அங்க 90 வரும். This is 90. Okay. So நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது இதையும் ஆட் பண்றது. அதான் டோட்டல் ஹைட். ஆல்ரெடி 90 plus 45 root 3. So 45 into 1.7 மல்டிபிள் பண்ணீங்கன்னா அல்லது இப்படி கூட போடலாம். இதுலேயும் 45 இதுலேயும் 45 காமன் வேல்யூ தூக்கி போட்டுருங்க. இது 2 இருக்கும். இது வந்து ரூட் 3யோட வேல்யூ 1.73. ஸோ 3.73 அது வந்து 45 மல்டிபிள் பண்ணணும். 5 3 5 3 5 15 carries 1 36 carries 3 18. Okay, கரெக்ட் தானே? 18 3 15 18. Okay, 4 3 12 carries 1 28 29 carries 2 14. So this is 8, this is 7, 26, this 260. Sorry, 160 now. 260 carry. Okay, ரொம்ப சிம்பிளான question. Question number 14. What is the angle of elevation of the sun from the top of the pillar when its height is equal to length? ஹைட்டும் இந்த லென்த்தும் சேமா இருக்கணும்னா அது 45 தான் இருக்க முடியும். ஏன்னா tan 45 தான் 1 வரும். What is tan 45? A upon B அப்படின்னா A upon B ரெண்டு ஈக்குவலா இருக்குது. என்ன 45 தான் 1 இருக்கும். சிம்பிளான question. Question number 15. The shadow of the tower when the angle of elevation is 60 degree is found to be 15 meter. Okay, shadow of the tower (60°) 15 meters shorter than when it's 45. Okay, 45 இருக்கும்போது sorry 45 வெளியில இருக்கும், 60 உள்ள இருக்கும். 45 45 60. In the distance 15. Okay, what is height ன்னு கேக்குறோம். நம்ம முன்னாடி பார்த்தோம் h into cot 45 minus cot 60 equal to this distance 15 பார்த்தோம். Okay, இது டைரக்டா போடலாம். cot 45 is 1, cot 60 is 1 by root 3 equal to 15. Okay, so h equal to root 3 minus 1, 15 root 3 upon root 3 minus 1. மேலே கிளியர் ரேஷனலைஸ் பண்ணீங்கன்னா மேலே வந்து 15 root 3 plus 1 வரும். கீழே வந்து 2 வந்துடும். ஏன்னா root 3 plus 1 into root 3 minus 1 2. ஓகே, உள்ள root 3 மல்டிபிள் பண்ணுங்க. தட் இஸ் 15 into கீழே 2 இருக்கு. root 3 மல்டிபிள் பண்ணா 3 plus root 3. 3 plus root 3. This is nothing but 4.73. 15 by 2 into 4.73. 4.73 of 15 நான் மல்டிபிள் பண்றேன். 15 carries 1, 35, 36 carries 3, 20, 23. 473 5 9 0 7 70.95. ஓகே, இது வந்து 2 ஆல் வேற டிவைட் பண்ணும். 70 2 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 70 2 ஆல் டிவைட் பண்ணா 35 point something. ஆப்ஜெக்ட் ஒரே ஒரு 35 point something தான் இருக்கு. So stop it. Question number 16. The angle of elevation of the flying drone from the drone is 60° after flying 5 seconds of angle. ஒரு பாயிண்ட்ல இருந்து ட்ரோன் பறக்குது, அது 60°ல இருக்கு. இங்க இருந்து 5 செகண்டுக்கு பறக்குதான். ஓகே, எலிவேஷன் ட்ராப் டு 30°. 60°ல இருந்து இப்போ இந்த இடத்துல வரும்போது 30°ஆ மாறுதான். ஓகே, ஹரிசாண்டல் height of this drone is இது வந்து 1000 root 3. What is the distance travel from the drone? இங்க இருந்து இது வரல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா யோசிங்க. இது இந்த A B C D Eன்னு வச்சுக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் EADல tan 60 என்னன்னா
AD upon ED. AD எவ்வளோ தெரியாது. AD 100,000 root 3. 1000 root 3. tan 6 எவ்வளோ root 3. அந்த இது கேன்சல் ஆகி ED equal to 1000 வந்து நிற்கும். ஸோ ED equal to 1000. DC கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி? இந்த ட்ரையாங்கிள் EBC பொறுத்தவரைக்கும் tan 30 என்னன்னு பாருங்க. BC upon EC. BCயும் இதுவும் ஒன்று தான். ஓகே, அப்போ EC என்ன? இது வந்து 1000 root 3. இது வந்து 1/√3 அங்கே போனால் மல்டிபிள் ஆகும். √3 3000. மொத்தமாக இது 3000. ஓகே, இதில் டிசி மட்டும் கேட்குறோம். ஆல்ரெடி இது 1000 பார்த்தாச்சு. அப்போ 2000 தான் இருக்குது. சரியா? டிசி கொஸ்டின் நம்பர் 70. The boy is standing near pole which is 2.5 meter height. Angle of elevation is 2.30 degree. What is the distance between the point? Pole height வந்து 2.7. எல்லாம் tan theta தான், ஒண்ணுமே இல்லை. ஓகே, pole which is 2.7. What is the distance of the point? Okay, என்ன கேட்குறேன்? tan 30 equal to 2.7 divided by the distance x ன்னு வச்சுக்கோங்க. This is √3. X equal to 2.7 into √3. இது 1/√3. √3 எங்க போனால் 1/7 வரும். ஓகே, இது ரொம்ப கேர்ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுங்க. 1.73 into 2.7 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 21 carries 2, 49, 51 carries 5, 12. This is 6, 34. So this is 5, 7, 1, 46.8. 4.68. Okay, 3 digit pull 4.6. Question number 18. A certain time of a tree is 5.4 meter height. Cost shadow வந்து 9. Okay, height வந்து 5.4, 9 வந்து shadow. அதே மாதிரி shadow 13.5, height என்னன்னு கேட்குறான். ஸோ இந்த ரேஷியோ எடுத்தீங்கன்னாவே போதும். ரேஷியோ என்ன? 5.4ங்கிறது ஹைட்டு, ஷேடோ 9 ஈக்குவல் டு ஷேடோ 13.5, ஹைட் என்னன்னு கேட்குறோம். ஸோ இப்படி ரேஷியோ எடுத்தீங்கன்னா ஆன்சர் ஓகே. 5.4 into 13.5 divided by 9. ஓகே, சரி. இப்போ இதுதான் ஹைட்டு, டைரக்ட் ஆன்சர். ஓகே, இது 10, இது 10. 54 into 135 போட்டுக்குங்க. ஓகே, இன்ஃபேக்ட் 135 பார்த்தா சாரி 10 கூட போட வேண்டாம். நான் என்ன பண்ண சொல்கிறேன்னா 135 is 45, 27/2. ஸோ 5.4 into 27/2 into 9 கீழே இருக்குது. சரியா? மேலே 10ஆல் மல்டிப்ளை பண்ணி அந்த பாயிண்ட் போயிடும். இப்போ இது மட்டும் 9க்கு 6 வந்துடும். சரியா? ஸோ இது 2 கேன்சல் பண்ணால் 3 வந்துடும். ஸோ 3 into this 81. 81/10 is 8.1. Okay. Question number 19. A vertical pole was broken. Vertical pole was broken, cyclone in such a way that top touched the ground at a distance of 6√3 from the bottom of the pole. Broken during the cyclone in such a way that its top touched the ground at a distance of 6√3.
A straight vertical pole was broken during the cyclone in such a way that its top touched the ground at a distance of 6√3. Bottom of the pole made an angle 30 degree. What was the height of the pole? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் ஆகுது. H என்ன கேக்குறா? tan 30 equal to h by 6√3. இது 1/√3 3 cancel. And this 6. This is 6. What was the height அப்படின்னு கேக்குறான். அப்போனா என்னன்னா இந்த லென்த் வாட் வாஸ் ஹைட்னா ஏர்லியரா இங்க இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அது பிளஸ் இது அதான் broken ஹைட் தான் இப்படி வந்திருக்கு. அப்போ இது வந்து என்னன்னா sin 30 போட்டீங்கன்னா 6 upon hypotenuse. This is 1/2. Hypotenuse is 12. This is 12. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் பிளஸ் இந்த டிஸ்டன்ஸ் தான் டோட்டல் ஹைட், that is 18. Okay, question number 20. A kite is flying in the height of 138 meter above the ground. Height வந்து 138 meter heightல பறக்குது. இதுதான் 138 meter. This is 45 degree inclined to what is approximate length? இந்த length கேக்குறான். இந்த length தான் வந்து kite உடைய length. So what is sin 45 போட்டீங்கன்னா 138 divided by the height of the lens. Okay, this is 1/√2. Height equal to 138 into √2 நோரு. சரியா? sin 45 is 1/√2. So 138 √2 நோரு. So 138 into இது 1.41. 1.41. 138. 4 8s are 32 carries 3. 4 is 12. 12 plus 3 is 15 carries 1. 1 4 is 4. 4 1 plus. Okay. 138 again. So 5 8 14 9. 194.58. So 195. ரொம்ப எல்லாமே நியர்பை இருக்கு பாருங்க. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அவ்வளவுதான். சரியா? Careful. Next. Question number 21. Cosecant theta minus 1 upon this. நான் cross multiple பண்றேன். Cross multiple பண்ணா cosecant theta plus 1, cosecant theta minus 1 plus 1 cancel. 2 times the cosecant theta மேல. கீழே cosecant theta plus 1, cosecant theta minus 1, a square minus b square, cosecant square minus cos square is cot square equal to 2 secant theta. 2 get cancel. What is cosecant theta? 1 by sin. What is cos theta? Secant theta 1 by cos. Cos இங்க வந்துச்சுன்னா cos by sin ஆயிடும். Cos by sin is nothing but cot theta upon cot square theta equal to 1. Get cancel. அப்போ cot theta equal to 1 வந்துரும். Theta equal to 45 தான் 1 வரும். This angle is 45 degree. Cot 45 is 1. Cos 45 is 1/√2. So மேலே அதனால மல்டிபிள் √2. இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கானா இல்லை. நான் மறுபடியும் √2 மல்டிபிள் பண்றேன். கீழே 2 வந்து மேலே √2 உள்ள போயிடுச்சுன்னா √2 plus 1. 2 plus √2. That is answer this. Question number 22. Question number 22. இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாவே angle theta equal to 30 degree or 60 degree ட்ரை பண்ணி பாருங்க, ஒர்க் அவுட் ஆகும். சரியா? 30 degree or 60 degree. Let's try with 30. 30 போட்டீங்கன்னா sin 30 is 1/2. So left hand side is 3/2. Right hand side 2 into cos 30 degrees √3/2. √3/2 square பண்ணா 3/4 ஆயிடும். So this is then this work out ஆகுது. So theta is 30 degree க்கு work out ஆகுது. Substitute over here. Tan 30 is 1/√3. 1/√3 1. Secant 30. Secant 30 is what? Secant 30 is 2/√3. Okay? 2/√3 na 4/3. Minus cosecant 30 is 3. √3 square பண்ணா 3 வரும். சரி? So 4 upon 5 upon 3 வரும். Minus 3. Multiply பண்ணா 9. 9 minus 5 is minus 4/3. Mistake point. Just a minute. தேர்ட்டிக்கு ஒர்க் அவுட் ஆகுது.
cosecant 30. Cosecant 30 is 4. Actually 1/2. இதுக்கு இது 4. So எவ்வளவு ஆச்சு? 5/3 minus 4. This is 12. 5 minus 12 is minus 7/3. சரியா? Question number 23. Tan theta is 2/3. இதுல cos theta வெளியே எடுத்துருக்கீங்க. இங்க வந்து 3 tan theta minus 4 வரும். கீழே 3 tan theta plus 4 வரும். சரியா? tan theta க்கு பதிலா நான் 2/3 போடுறேன். 2/3 போட்டா cancel. 2 minus 4 மட்டும் தான் வந்து நிற்கும். That is minus 2. அதே மாதிரி 2/3 போட்டீங்கன்னா 2 plus 4 வந்து that is 6. Minus 2 upon minus 6 is minus 1/3. Question number 24. இந்த மாதிரி cosecant, tan, secant and cosecant ஒரு பேரு, tan and cot ஒரு பேரு, sin and cos ஒரு பேர். என்னன்னா இந்த ஆங்கிள் ஆட் பண்ணா 90 டிகிரி வரும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். 4 theta plus theta plus 20 degree equal to 90. Okay. 5 theta equal to 70. Theta equal to 14. Okay. காம்பவுண்ட் டிவைடர் எடுங்க. ரெண்டையும் எடுத்து மேலே ஆட் பண்ணீங்கன்னா 2 tan theta வரும். இங்க இருந்து சப்ராக்ட் பண்ணா 2 sin theta வரும். இதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதை எடுத்து ஆட் பண்ணா 2k வரும். இங்க இருந்து சப்ராக்ட் பண்ணா 2 வரும். இந்த 2 இந்த 2 கேன்சல், இந்த 2 கேன்சல். tan theta எப்படி எழுதலாம்? sin by cos எழுதலாம். அந்த sin கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 1 by cos மட்டும் தான் இருக்கும், which is equal to k. 1 by cos is secant theta, k is secant theta. Okay. ஸோ ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து கான்செப்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப பேசிக், மேக்ஸிமம் tan theta தான் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே. பட் கொஸ்டின் லென்த்தியாக தான் இருக்கும். கதையை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா ஃபியூ செகண்டில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த சோர்ஸ் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த என்சிஆர்டியில் வந்து ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் டாப்பிக்கில் ஒரு 20 சம் கொஞ்சம் கஷ்டமாகவே தெரியும் பார்க்கறதுக்கு. சரியா? ஸோ 20 to 20 சம்ஸ் இருக்கும். அதை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னாவே என்சிஆர்டி இந்த ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் போகும். சரியா? பாருங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.